கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 14ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று இறைவார்த்தைகள் நம்முடைய தாழ்மை மற்றும் சுமை ஆகியவற்றை மையமாக வைத்து பேசுகிறது. நிம்மதி மற்றும் ஓய்வை பற்றி அது வாக்களிக்கிறது. உலக நம்மை சுமையுடன் களைப்புடன் இருக்கத்துடன் இருக்க சொல்கிறது. ஆனால் இயேசுவோ நம்மை மென்மையாக இருக்க அழைக்கிறார். இந்த இறை வார்த்தைகளை நாம் தியானித்து இறை மகிமைகளை வாழ நம்பி ஒப்புக் கொடுப்போம். சமாதானத்தின் அரசர் தாழ்மையின் ஆட்சி உடுக்க வருகிறார். செக்கரியா 9:9-10. முதல் வாசகம் இஸ்ராயல் மீட்பரான அரசன் எவ்வாறு வருவார் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை கூறுகிறது. இந்த அரசரின் தன்மையே நம்முடைய உலக அரசிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. சீயோன் மகளே, அக்களித்தார்ப்பரே, இதோ உன் அரசர் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மீது இளக்கழுதியாக மரியின் மீது ஏறி வருகிறார் என்று உச்சரிக்கிறார். தாழ்மையே வெல்லும் என்கிற உண்மை. உலக அரசர்கள் குதிரைகள் மீதும் தேர்கள் மீதும் ஆயுதங்களை ஏந்தி வருவார்கள். ஆனால் இந்த அரசர் சமாதானத்தின் அடையாளம், தாழ்மையின் உருவமான ஒரு கழுதையின் மீது வருகிறார். இயேசுவின் இருசில நுழைவு இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது. அவர் தேர்களையும் பொற்குதிரைகளையும் துடைத்தளிப்பார். அவருடைய ஆட்சி கடலிலிருந்து கடல் வரை விரிவடையும். இதன் பொருள் அவருடைய ஆட்சி அமைதி, நீதி மற்றும் இரக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கும் என்பதுதான். அச்சமற்ற ஆட்சியை தருவார். இந்த அரசன் மக்களை பயமுறுத்தியோ அல்லது ஆதிக்கம் செலுத்தியோ ஆளவில்லை. மாறாக தாழ்மையின் அன்பால் ஆழ்வார். இன்றைய பொது வாழ்வில் நம்முடைய ஆட்சி செய்தவர்கள், தாழ்மையுடன் ஆட்சி செய்தவர் யார்? அதிகாரம் என்பது வலிமை, ஆதிக்கம் மற்றும் ஆயுதம் கொண்டதாகவே உலகம் பார்க்கிறது. ஆனால் தாழ்மையுள்ள ஒரு அரசனின் ஆட்சிதான் உண்மையான அமைதியும் நீதியும் கொண்டு வர முடியும் என்று இயேசு அன்றும் இன்றும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு தலைவர் அல்லது ஒரு நிர்வாகி கழுதையின் மீது வரும் அரசனைப் போல தன் அதிகாரத்தை குறைத்துக் கொண்டு பணியாளரின் உடையை அணிந்து மக்களுக்கு சேவை செய்யும் போதுதான் அங்கு உண்மையான அமைதி நிலவுகிறது. அதுதான் தலைமையின் தாழ்வாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தலைமைகள் அதிகாரம் செலுத்துவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அடக்கி ஆழ்வதற்கும் துடிப்பது வேதனை. மக்கள் அச்சமின்றி தங்கள் குறைகளையும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஒரு சமூகமாகவே உண்மையான சமாதான அரசரை பிரதிபலிக்கிறது. தாழ்மையே பொதுநல வாழ்வுக்கு அடித்தளம். நம் ஆவியால் வாழுங்கள் என்று அழைக்கிறார் தூய பவுல். 2ஆம் வாசகம் கடவுளின் அரசனாய் இயேசுவை விசுவசித்த பிறகு நாம் எந்த வல்லமையால் வாழ்கிறோம் என்பதை பவுலுடைய மிக அருமையாய் விளக்குகிறார். கடவுளின் ஆவி உங்களில் குடியிருந்தால் நீங்கள் ஊனியல்பின் செயல்பாட்டுக்கு ஈடுபட மாட்டீர்கள். ஊனியல்பின்படி செயல்பட மாட்டீர்கள். ஆவியின் ஈர்ப்பினாலே செயல்படுவீர்கள். உங்களை சாகடித்த கிறிஸ்துவின் ஆவி உங்கள் சாவிக்குரிய உடலை கூட உயிர்ப்பிக்கும். மனிதர்கள் 2 விதங்களில் ஆளப்படலாம். ஒன்று ஊனியல்பு, அதாவது பிளஷ், சுயநலம், பாவம். 2வது ஸ்பிரிட், கடவுளின் அன்பு, நீதி. நாம் கிறிஸ்துவின் ஆவியால் ஆளப்படும் போது நம்முடைய பழைய சுயநலம் ஆதிக்கம் செலுத்துவதே அது தவிர்க்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுப்பிய அதே ஆவி நம்முள்ளும் செயல்படுகிறது. இதுவே நம் பாவத்தின் இச்சைகளுக்கும் மரண பயத்துக்கும் அடிமையாகாமல் இருக்க காரணம். நாம் ஆவியின் செயல்பாட்டால் ஊனியல்பின் செயல்கள், பாவங்கள் சாவை சந்திக்கும். அவற்றை தாங்கி செயல்பட வேண்டும். பொதுநல வாழ்வில் ஊழல், சுரண்டல் மற்றும் பாகுபாடு ஆகிய அனைத்தும் ஊனியல்பின் செயல்பாடுகள். நாம் ஆவியால் வாழும் போது இந்த சுயநல போக்கை எதிர்த்து நாம் போராடுகின்றோம். ஒரு கடினமான சூழல், ஊழல் நிறைந்த வழியில் ஒரு காரியத்தை செய்த பணத்தை பெறலாம். ஆனால் ஆவியின் மையத்தில் வாழும் ஒரு கிறிஸ்தவர் தம் பணத்தை பெறுவதை விட நீதியே முக்கியம் என்று சுயநலத்துக்காக சாவை அறிவிப்பார். ஒரு சமூகம் ஆவியால் ஆளப்படும் போது அது மன்னிப்பு, நீதி, அமைதி ஆகியவற்றால் நிறைந்து இருக்கும், ஆரோக்கியமானதாக மாறுகிறது. நாம் ஆவியால் செயல்படுவது நம்மை சுற்றியுள்ள சமூகத்தை மீண்டும் அது உயிர்ப்பிக்கின்றது.
மென்மையும் தாழ்மையும் இன்றைய நற்செய்தி கொடுக்கக்கூடிய உன்னதமான உண்மை. நற்செய்தி வாசகம் இயேசுவின் மிக ஆழமான அழைப்புகளில் ஒன்று. அவர் நம்முடைய எல்லா சுமைகளையும் கவலைகளையும் அவரிடம் கொண்டு வர அழைக்கிறார். சுவை சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், ஏனெனில் நான் அமைதியும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகம் இனிமையானது, என் சுமை இலகுவானது என்று கூறுகிறார். இங்கே இறையியல் பார்வை என்ன? நீதியின் சுமை நீக்கம், சுமை சுமப்போருடைய சுமைகளை நீப்பம். இயேசு அழைக்கும் சுமை சுமந்தவர் யார்? அவர்கள் பரிசேயர்களின் கடினமான சட்டமைப்புகளால் வருத்தப்பட்டோர், பாவத்தின் சுமையால் களைப்புற்றோர். இயேசுவின் வல்லமை மேன்மையும் மனத்தாழ்மையும் ஆகும். அவருடைய அரசன் கழுதை மீது வருவதைப் போல இயேசு நம்முடைய சுமைகளை தாங்க தாழ்மையோடு வருகிறார். நுகம் என்பது பாரத்தை சுமக்க இரு எருதுகளை இணைக்கும் கருவி. நாம் இயேசுவின் நுகத்தை ஏற்கும் போது அவர் நம்மோடு பாரத்தை சுமக்கிறார். அவருடைய சுமை இலகுவானது, ஏனெனில் அது அன்பும் இரக்கமும் ஆகும். இன்று நம் சமூகம் சுமக்கும் பாரங்கள் ஏராளம். பொருளாதார நெருக்கடி, சமூக பதற்றம், எதிர்கால அச்சம், தனிமை. இந்த சுமையால் பலர் மனத்தாழ்மையின்றி மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்தவே முயற்சிக்கின்றார்கள். ஒரு தலைமையின் சுமை என்ன? ஒரு தலைவரோ அல்லது மேலாளரோ எல்லாவற்றையும் தாமே சுமக்க முயற்சி செய்து மற்றவர்களை கடினமான சட்டங்களால் கட்டுப்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு பாரமாகிறது. இயேசுவை போல மென்மையும் மனத்தாழ்மை கொண்ட தலைமைத்துவம் சுமைகள் நீக்கி ஊழியர்களுக்கு இறைப்பட்டல்களை கொடுக்கும். குழந்தைகள் மீது விதிக்கப்படும் அதிகப்படியான போட்டி மற்றும் அழுத்தங்கள் பாரச்சுமைகளே பெற்றோர்கள் இயேசுவின் மனத்தால் ஏற்றுக்கொண்டு தங்கள் குழந்தைகளிடம் மென்மையுடன் அணுகும் போது ஒரு இனிமையான முகமாக மாறுகிறது. இந்த கல்வி சுவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கு இரக்கம் காட்டும் போது நாம் அவர்களுக்கு சுமையை கொடுக்காமல் இளைப்பாறுதலை கொடுக்கிறோம். இதுவே பொதுநலப்பணி. இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த 14ஆம் ஞாயிறு நம்முடைய எல்லா சுமைகளையும் கவலைகளையும் பயங்களையும் இயேசுவின் மென்மையான தாழ்மையை வைத்து இளைப்பாற அழைக்கிறது. சிக்காரியா வழியாக தாழ்மையுள்ள அரசனைப் போல நாமும் அதிகாரத்தின் பாசங்களை துறந்து சமாதானத்தின் பணியாளராக வாழ்வோம். ரோமியர்கள் திருமுகத்திலே சொல்லப்பட்டது போல நம்முடைய சுயநல சுமைக்கு சாவை அறிவித்து கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கும் ஆவியில் வாழ தியானிப்போம். மத்திய நற்செய்தியில் கூறப்பட்ட இறைவார்த்தையை போல இயேசுவின் அழைப்பிற்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பாரங்களையும் அவரிடம் ஒப்படைத்து அமைதியும் மனத்தாழ்மை கொண்டவர்களாக வாழ்வோம். நாம் இயேசுவின் இனிமையான நுகத்தை ஏற்றுச் செல்லும் போது நாம் இவ்வுலகிலும் முடிவில்லாத இளைப்பாறுதலை காண்போம். அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை காண நாம் அவரோடு பயணிப்போம். ஆமென்.